இந்த குழம்ப முட்டை குழம்பு இல்லை முட்டை கிரேவி எப்படி வேணாலும் சொல்லலாம். இது செய்ய முதல்ல மீடியம் சைஸில் 2 வெங்காயம், அதே மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கறிவேப்பிலை, முட்டை 3 தான் இருக்கணும்னு இல்லை, ஒரே முட்டையில் கூட இந்த குழம்பு செஞ்சிடலாம். இப்போது கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பச்சை மிளகாவை சேர்த்து வெங்காயமும் கறிவேப்பிலையும் ஒன்றா சேர்த்து வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு கட் பண்ணதையும் சேர்த்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து அதையும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு தக்காளியை சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும். தண்ணி 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு கேஸை ஸ்லோ பண்ணணும். ஸ்லோ பண்ணதுக்கப்புறம் முட்டையை டைரெக்டாக கடாயில் ஊற்றக்கூடாது, ஒவ்வொன்றா உடச்சி தனித்தனியாக ஊற்றணும். அதே போல் உடனடியாக கரண்டியை போட்டு கிளறக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கழித்து கிளறுனா முட்டை குழம்பு ரெடி.